இந்த பரதேசி பொறுக்கி, இந்த குடிகார நாய், அந்த எச்ச பொறுக்கி பாடுஸ் லக்காடிப்பு, அந்த சீமான் சாமான் கலைஞரை பேசுறான், பெரியார் எல்லாரும் பேசிட்டு இந்த நிமிஷம் உயிரோட வளாத்திட்டு இருக்கான். சட்ட ஒழுங்கு சீரா இருக்குதுன்றது ஒரே ஒரு காரணம், சீமான் உயிரோட வளாத்தினுக்கிறான் பாரு இந்த மண்ணில், திராவிட மண்ணில். நீ எம்எல்ஏ நின்று தோக்குறவங்க அம்மா டெபாசிட் கூட நீ வாங்குறது பார்த்தா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டேன். உலக அழகி, உள்ளூர் கிழவி, பரட்ட தலைச்சி, தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களே அங்க நின்று ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. அப்போ நீ நாடாருன்னா உங்க கூட பிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு இவங்கெல்லாம் நாடாரா? அப்போ உங்க அப்பா கலைஞர் நாடாரா? அப்போ உங்க அப்பா ரெண்டு ஜாதியா கேக்குறாங்க. செங்கண்ணன்னு ஒரு ஒன்றிய செயலாளருக்கு வந்த தைரியம் நமக்கு யாருக்கும் வரலையே. எனக்கு அந்த தைரியம் எங்குது. ஆனா என் சூழ்நிலை சரியில்லை. கலைஞரை ஒரு ஜாதியை வச்சு அடையாளப்படுத்த முடியாதுடா டே. அவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய தலைவர். உங்க அப்பா ரெண்டு ஜாதியானா அது எங்க போய் முடியுது? அது கொஞ்சம் பேசுங்க. விஜயலட்சுமி அங்க பெங்களூர்ல இருந்து காரி துப்புத சாண்டை குடிப்போ. விஜயலட்சுமி காரி துப்புதாடா அவங்க பெங்களூர்ல இருந்து. நாங்கெல்லாம் கலைஞருக்கு தற்கொலை படைகள் மாதிரி, தலைவர் தளபதிக்கு தற்கொலை படைகள் மாதிரி, அண்ணன் உதயாவுக்காக உயிரே கொடுக்குற பேச்சாளர்கள். அவ்வளவுதான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அந்த பரதேசி பொறுக்கி, அந்த குடிகார நாய், அந்த எச்ச பொறுக்கி பாடுஸ் லக்காடிப்பு, அந்த சீமான் சாமான், நம்ம தினம் அவனை பத்தி தான் பேசினுக்கிறோம் இல்ல? என்ன பண்றது? அவன் நேத்து என்ன பேசினான் பாத்தீங்களா? உண்மையிலே அவனுக்கு தினம் பதில் சொல்லினுக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா எனக்கு கமெண்ட்ல கேட்கிறவங்க, எனக்கு இந்த போன்ல அதிகமா வெளிநாடுகள்ல இருந்து போன்ல வந்து கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஏங்க ஆட்சி உங்களுது, தலைவர் முதலமைச்சரா இருக்காரு. அவனை நீங்க எப்பயோ நினைச்சிருந்தா அட்ரஸ்க்கு இல்லாம ஆக்கிருக்கலாம். அந்த சீமான் சாமான், அந்த பாடுஸ் பையனை அவனை நீங்க விட்டு வச்சுட்டு நீங்கன்னா தினம் அவனுக்கு என்ன, அவன் ஏதோ பேசுறான், பைத்தியக்காரத்தனமா பேசினேக்கிறான், பேசக்கூடாதெல்லாம் பேசுறான். நீங்க அவனுக்கு என்ன பதில் சொல்ல உட்காந்துக்கிறீங்களா? அவனா அவ்வளவு பெரிய ஆளா தமிழ்நாட்டுல? 2 அடி சும்மா கல்தா மட்டம் போட்டு இழுத்துட்டு உள்ள தலைமை. என்னங்க நீங்க இந்த மாதிரி அவனை விட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாரும் நம்மள கேட்கறாங்க. ஆனா தலைவர் தளபதி அவர்கள் அவனை ஒரு ஆளா கருதல. ஒண்ணும் இல்லைங்க, அவன் என்னவோ பேசினான். இதே நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நேத்து கூட அவன் என்ன பேசினான்? ஈரோட்ல உங்க தலைவர் பெரியார் ஒரு வெங்காயம், அழுகி போன வெங்காயம்ன்றான். எங்க தலைவர் பிரபாகரனுக்கு கவுடியா பிள்ளைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வச்சுங்க. எங்க தலைவர் பிரபாகரன் வந்து துப்பாக்கி இருக்குது, அவர்கிட்ட வெடிகுண்டுக்குது. நீ என் மேல வெங்காயம் வீசுனா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவான்றான். பேசினா இல்ல? அந்த எண்ணெயை அவன் மேல நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்ல? அவன் வெடிகுண்டு வீசுவேன்னு எப்போ பேசினானோ அப்பயும் நிச்சயக்குள்ள போட்டுக்கலாம். ஆனா இன்னும் இப்போ அவனை விட்டு வச்சுக்கிறாங்க. நான் அதான் சொன்னான், வெடிகுண்டு வீசுவான்னு. ஆடாங்க அம்மாடே சீமான், நான் உனக்கு பன்னிக்கு வைக்கிற குண்டுக்குது இல்ல, பன்னிக்கு வைக்கிற வெடிகுண்டு. அந்த பன்னிக்கு வைக்கிற வெடிய நீ சரக்கு அடிக்கும் போது சைடிஷ்ல கலந்துடுறேன். நீ குடிச்சிட்டு சைடிஷ் ஆடும் போது அந்த பன்னி வெடி வெடிச்சு அந்த பொய் பேசுற வாயி 100 ஆயிடும். நான் ஒரு பதிவு போட்டேன். நம்ம போட்டுனே தான் பார்த்தா அவன் பேசினங்கிறான். ஒண்ணும் இல்லைங்க, மிகுந்த மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவை கழக தலைவர் கலைஞருடைய அன்பு மகள், எங்கள் தலைவர் தளபதியினுடைய சகோதரி, எங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் இவனை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. சீமான் இப்படி பேசிட்டே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு. இப்ப எந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தாலும் ஊடக நிருபர்கள், பத்திரிகை நிருபர்கள், யூடியூப் சேனல் நிருபர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, சீமான் இப்படி பேசுறாங்க. இப்ப அவங்களுக்கு தேவை ஒரு வைரலான நியூஸ். இந்த புள்ள பேசுறது அவங்க போடுறாங்க, அதை நிறைய பேர் பார்த்து சிரிக்கிறாங்க, பார்த்தாங்கம்மா அவனை திட்டுறாங்க. ஆனா பாக்குறான், ஏதோ நல்லதோ கெட்டதோ பாக்குறான். அதனால எந்த தலைவர்களை பார்த்தாலும் சீமானை பத்தி தான் கேள்வி கேட்கிறாங்க. அப்படி மிகுந்த மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களை பார்த்து பத்திரிகையாளர் சீமான் இந்த மாதிரி தொடர்ந்து பேசினே இருக்காங்களே, அதுக்கு அந்த அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிஜேபிக்கு RSS எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூலிக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. உண்மைதானே அது? அவன் பிஜேபி RSS கூலிக்கு மாரடிக்கிறான்றது உண்மைதானே? அவனே சொல்லிட்டான் இல்ல, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய இயக்கம் RSS, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர் சவர்கார், பெரியார் சுதந்திரத்தை எதிர்த்தாருன்னு இல்லையா? அப்ப அவன் பிஜேபி RSS கைக்குள்ள அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான் இல்ல? அதுதான் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. கைக்கூலிகள்லாம் நான் பதில் சொல்லுமா? இத பத்திரிகையாளர் இவனுகிட்ட கேட்கிறாங்க, இந்த சீமான் சாமான்கிட்ட கேட்கிறாங்க.
இந்த மாதிரி வந்து உங்களை கைக்கூலின்னு சொல்லிட்டாங்களே, எந்திரிச்சிட்டான். பேட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டான். உங்களை கைக்கூலின்னு கனிமொழி சொல்றாங்கன்னு நான் பேசுறத அப்படியே போடுவேன்னு கேட்கறான் பையன். நான் பேசுறத அப்படியே போடுவேன்னு கேட்கறான். அவன் போன உடனே உட்காந்துட்டு யாரு கைக்கூலி? நான் கைக்கூலியா? பெரியார பேசுறவன் அப்ப நான் கைக்கூலின்னா அப்போ பெரிய கைக்கூலி உங்க அப்பாவும் அறிஞர் அண்ணாவும் தான்றான் பையன். கைக்கூலின்னா பெரியார உங்க அப்பா விமர்சனம் பண்ணலையா? கலைஞரை சொல்றான், அறிஞர் அண்ணாவை சொல்றான். அப்ப அவங்கதான் பெரிய கைக்கூலி. அண்ணாவையும் கலைஞரையும் பேசிட்டு உயிரோட இந்த மண்ணில் உலாத்தின்னு இருக்கான். அண்ணாவையும் கலைஞரையும் பேசிட்டு கலைஞரை பேசுறான், பெரியார எல்லாரும் பேசிட்டு இந்த நிமிஷம் உயிரோட உலாத்திட்டு இருக்கான். நம்ம அவனை விட்டு வச்சுக்கிறோம். இது ஒண்ணு போற தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்குது, சட்ட ஒழுங்கு சீரா இருக்குதுன்றது ஒரே ஒரு காரணம், சீமான் உயிரோட உலாத்தினுக்கிறான் பாரு இந்த மண்ணில, திராவிட மண்ணில. இது ஒண்ணுதான் சான்றிதழ் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீரா இருக்குதுன்றதுக்கு. அடுத்தவன் என்ன சொல்றான், அவங்க என்ன சொன்னாங்க, நீ கைக்கூலின்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு போட பையா, இல்லைன்னா ஒரே மேடையில விவாதிக்க தயாரான்னு கேளு. என்ன சொல்றது, ஒரே மேடையில விவாதிக்க தயாரான்னு கேளு, இல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு உங்க அம்மா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்போ என்ன எல்லாரும் திட்டுறீங்கள, நீ என்னத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பொம்பளைங்களை பத்தி எல்லாம் பேசுறேன்னு, இவனை இப்படி பேசாத வேற என்ன பேச சொல்றீங்க? அவங்க உன்னை கைக்கூலின்னு அக்கா கனிமொழி சொன்னாங்க இல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு போடா. நான் கைக்கூலி இல்லைன்ற, பெரியார நீங்க கூட விமர்சனம் பண்ணலையான்ற, அதேதான் சான்றதுல இருந்து ஆதாரம் வச்சுட்டு பேசிட்டு போ. இவன் எங்க போறான் தெரியுமா? நீ ஏன் போய் தூத்துக்குடியில நிக்கிறன்னு கேக்குறாங்க கனிமொழி. நீங்க ஏன் போய் தூத்துக்குடியில நிக்கிறீங்க? ஏன் சென்னையில் நிக்க வேண்டியதானே, காஞ்சிபுரத்துல நிக்க வேண்டியதானே, வேலூர்ல நிக்க வேண்டியதானே, திருச்சியில நிக்க வேண்டியதானே, ஏன் தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க? அப்ப நீங்க நாடாரா? எங்க வரான் பாரு, அவங்க சொன்னாங்களா நான் நாடாரு, எனக்கு நாடார்கள்லாம் ஓட்டு போடுங்க, நாடார்களுடைய ஓட்டு அதிகமா தூத்துக்குடி பார்லிமெண்ட்ல இருக்கு, அதனாலதான் நான் போய் தூத்துக்குடியில நிக்கிறேன் கனிமொழி சொன்னாங்களா அவங்க அம்மாவோட அப்பையா? அங்க கௌரவம் கூப்பிட்டாங்க. என்ன சொல்றது, அங்க இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அக்கா கீதா ஜீவன் அவர்கள், அங்க இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அங்க இருக்கிற கழக நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்கள், அக்கா கனிமொழி தூத்துக்குடியில நிக்கணும்னு அவங்க விரும்பப்பட்டாங்க. தளபதிட்ட வேண்டுகோள் வச்சாங்க. தளபதி போய் தூத்துக்குடியில நில்லாங்க, நின்னாங்க, ஜெயிச்சாங்கடா. வந்தவனே நீ எம்எல்ஏ நின்னே தோக்குறவங்க அம்மா டெபாசிட் கூட நீ வாங்குறதுல கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டேன். அந்த அக்கா போய் கனிமொழி போய் அங்க நின்னாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க. 2வது முறை நின்னாங்க, ஓஹோன்னு ஜெயிச்சாங்க. அந்த வாய்க்கிலேயே ஒரு அம்மா ஒண்ணு பேசி நிக்குதே, சீமான் வந்து எங்களுக்கு வேண்டிப்பட்டவர், சீமான் வந்து ரொம்ப வேண்டிப்பட்டாங்க, சீமானோட எங்களை ஆதரிக்கிறார், அவரு பெரிய எதிர்க்கிறார், அவர் எங்களோட சேர்ந்து விட்டுறவங்க வார்த்தா, அவ வந்து உங்க கைக்கூலி தானே. அந்த அக்காக்குறாங்களே, உலக அழகி, உள்ளூர் கிழவி, பரட்ட தலைச்சி, தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களே அங்க நின்று ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. எங்க அக்கா கனிமொழி எழுத்து நின்று அவங்க நின்று ஜெயிச்சாங்க. வார்த்தா அது உனக்கு என்னடா அது கேக்குறான். அப்போ நீ நாடாருன்னு அங்க போய் நிக்கிறியா? அப்ப நீ நாடாரா? அவங்க சொன்னாங்களாடா அப்பையா நான் நாடாரு, அதனால நான் வந்து தூத்துக்குடியில நிக்கிறேன், என் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்களா? அப்ப நீ நாடா கேக்குறான். அப்ப நீ நாடாரா? அப்போ நீ நாடாருன்னா உங்க கூட பிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு இவங்க எல்லாம் நாடாரா? அப்போ உங்க அப்பா கலைஞர் நாடாரா? அப்போ உங்க அப்பா 2 ஜாதியா கேக்குறாங்க. ஈரோடுல கேக்குறான். அவன் கேட்ட 10 நிமிஷம் ஈரோடுல நம்ம கட்சிக்காரன் தூந்து அடிச்சிருக்க தேவையில்ல. செங்கண்ணன்னு ஒரு ஒன்றிய செயலாளருக்கு வந்த தைரியம் நமக்கு யாருக்கும் வரலையே. எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ஆனா என் சூழ்நிலை சரியில்லை. எனக்கு அந்த தைரியம் இருக்குது. பேசுறேன் இல்ல, பேசி நானும் ஊர்ல உலாத்திட்டு இருக்கேன்ல. இங்க எங்க ஊர்லாம் அவனுக்கு ஆள் கிடையாது, குடியாத்துல ஒரு ஆள் கூட கிடையாது அவனுக்கு. இங்க என்ன சொல்றது, அவன் பேசுறான். அப்போ உங்க அப்பா நாடாரா? அப்போ உங்க அப்பா 2 ஜாதியான்னு கேக்குறான். கலைஞரை ஒரு ஜாதியை வச்சு அடையாளப்படுத்த முடியாதுடா டேய். அவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய தலைவர், அனைத்து தமிழ் ஜாதிகளுக்கும் தலைவர். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ் மண்ணிலே வாழுகிற தமிழ் மொழி, கன்னட மொழி, மலையாள மொழி, தெலுங்கு மொழி, வட மாநிலத்தின் வந்திருக்கான புனைகத்துக்கு அவனுக்கும் சேர்த்து எல்லோருடைய தலைவராகத்தான் கலைஞர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழ் இனத்தினுடைய நிரந்தர முதல்வர், தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசுடைய நாயகர் தலைவர் தளபதி. இன்னைக்கு அப்படிதான் எங்களெல்லாம் எங்க தலைவர்களை ஜாதி அடையாளப்படுத்த முடியாது. நீ என்னடா ஜாதி? இப்போ அக்கா கனிமொழி நீ நாடாருனாங்க போய் நின்று, அப்போ நீ நாடாருனா அப்போ கலைஞர் நாடாரான்னு கேட்கிறேடா, என்ன சொல்றது? நீ என்ன ஜாதி? உனக்கு இப்படி எல்லாம் கேட்கலாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதே நம்ம மைச்சென்னை திருச்சியில கூட என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த சேனல் நடத்துற தம்பி கோபி சொன்னார், இந்த மாதிரி சீமான பேசுங்க எல்லாரும் சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை தான் ஏன் பேசணும்? அவன் பேசுறானே அவன் வந்து உங்க அப்பா 2 ஜாதியானா அது எங்க போய் முடியுது? அது கொஞ்சம் பேசுங்க. உங்க அப்பா 2 ஜாதின்னு கேக்குறாடா. உங்க அப்பா கலைஞரை சொல்றாங்க. அவங்க கனிமொழிக்கு மட்டும் அவர் கனிமொழியின் தந்தை, அதே நேரத்தில் தமிழ் இனத்தின் தந்தை தலைவர் கலைஞர். உங்க அப்பா 2 ஜாதியான்னு கேக்குறான்.
பையன் எல்லாரையும் பார்த்து நல்ல அம்மாவுக்கு பிறகுல, நல்ல பிறப்பு இல்ல, நல்ல அப்பனுக்கு பிறகுலாம் நான் பேசும்போது அவனுக்கு மட்டும் என்னங்க நாங்க மரியாதை கொடுத்து பேசுறது? அப்படி அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னா நாங்க சேனல்ல பேச வேண்டிய அவசியமே இல்லையா? நாங்க பாட்டு வீட்டுல வேலை பார்த்துட்டு போலாங்க. இல்ல எங்க பேஸ்புக்ல நாங்க பேசிட்டு போறோம். அவன் என்ன வேணா, நீ நல்ல அப்பனுக்கு பிறகுல, நல்ல தாய்க்கு பிறகுல, உன் பிறப்பு நல்லா இல்ல, நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தா நீன்னு அவன் எல்லாருமே கேட்கறான். தலைவர்கள் எல்லாம் கேட்கறான். எல்லாரும் கேட்கறான். முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாரும் கேட்கறான். அவன் மேல குறைந்த பேச அவனை ஒரு கல்லு கூட அடிக்கணும். மேடையில பேசும்போது அவனை கல்லால் அடிக்கணும். அதுவும் பண்ணல. அவனை அரசும் பண்ணல. நானாவது பேசுறேன். அதான் பேசக்கூடாது. நான் பேசுவேன். நான் பேசுறது பேசுறேன். காட்டுறது காட்டாது உங்க விருப்பம். நீ பார்த்து கேக்குற, நீ நாடாரா? உங்க அப்பா 2 ஜாதி, உங்க அம்மால நீ என்னடா ஜாதி? சொல்டா, நீ என்னடா ஜாதி? நீ நமக்கு ஜாதியில எல்லாம் நம்பிக்கை இல்ல. பார்த்தா அவன் ஜாதி பேசுறான்ல, அவன் தெலுங்குறான்றான், இவன் மலையாளம்ன்றான், அவன் கன்னடான்றான். உங்க அம்மால நீ தெலுங்குறனா, உன் பொண்டாட்டி தெலுங்காச்சு தானே? காளிமுத்துடைய ஒப்பாட்டி தெலுங்காரு. எனக்கு இது தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த வேறுபாடெல்லாம் எனக்கு கிடையாது. நான் கலைஞர் தொண்டன், தளபதி தொண்டான், உதயநிதி ஸ்டாலின் தொண்டன். நான் எல்லா மொழியும் பேசுவேன். என் தாய்மொழி தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, உருது இது எல்லாருக்குமே தெரியும். நான் பெங்களூர்ல பிறந்து 10th வரைக்கும் பெங்களூர்ல படிச்சோம். பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டுறவங்க கூட எல்லா மொழியும் பேசுவான். இப்ப நீ என்ன ஜாதி சொல்ற? நீ என்ன ஜாதி? முக்குளவுத்தரா? தேவரா? நீ நாடாரா? யாதவாசா? என்ன என்ன ஜாதி நீ? கொஞ்சம் சொல்ல. என்ன ஜாதி? நீ ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமா? கிறிஸ்டின். நான் படிச்சிருந்தே கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான். எனக்கு கிறிஸ்துவ மதத்து மேல நிறைய மரியாதை உண்டு. நான் சர்ச்சுக்கு போவேன், பள்ளிவாசல் போவேன். என்னை யாரும் கோச்சிக்காதீங்க. முடியா பையனுக்காக இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது. இப்போ நீ வந்து கிறிஸ்டின், அது எல்லாருக்கும் தெரியும். நீ உன்னுடைய உண்மையான பேர் வந்து செபாஸ்டின். அது நீ சீமான உங்க அத்தா பேரை மாத்தி வச்சுக்கிறேன். உங்க அப்பா யாரு? என் தலைவன் கலைஞரை பார்த்து உங்க அப்பா 2 ஜாதியான கனிமொழியை கேட்கிறேன். என்னது? உங்க அம்மாவில் அவர் என்ன ஜாதின்னு இந்த உலகத்துக்கு தெரியும். தமிழ் ஜாதி அவர். முட்டுராச்சா வாத்தா நீ கம் ஜாதி நீ. நீ என்ன ஜாதி? என்னடா ஜாதி நீ? என்ன ஜாதியில பிறந்த? என்ன மதத்துல பிறந்த? கிறிஸ்தவ மதம். எந்த மண்ணுல பிறந்த? கேரளால. ஓகேவா? கேரளால பிறந்த. உங்க அம்மாவோட உனக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேரளால பிறந்த சேட்டானி, மலையாளத்துக்காரன். மலையாள கிறிஸ்டின். உன்னுடைய கம்யூனிட்டி என்ன? நான் சொல்லட்டா? உன் பிறப்பு நான் இப்ப சொல்லட்டா? அவன் கலைஞரை பார்த்து உங்க அப்பா 2 ஜாதியான்னு கேட்கறான் இல்ல, இவனுடைய வரலாறு நான் சொல்லட்டா? உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு பாரு. முதல்ல கல்யாணம் ஆச்சு பாரு உங்க அம்மாக்கு. அதாவது முறைப்படி கல்யாணம் ஆனது நான் சொல்றேன். முறைப்படி உங்க அம்மா கல்யாணம் ஆச்சு இல்ல, ஃபர்ஸ்ட் திருமணம். அப்ப நீ உங்க அம்மா கிட்ட கை குழந்தையா இருந்த. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவன் பேசுறான் இல்ல, பலர் உங்க அம்மாவோட குடும்பம் நடத்தினாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ரொம்ப நாள் உங்க அம்மா குடும்பம் நடத்துது. ஒரு 6-7 மாசம் தொடர்ந்து ஒருத்தவங்க குடும்பம் நடத்தினாங்க. அவனுக்கு தான் நீ உண்டான மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது கேரளால வாக்காளர் பட்டியல பாதி பேர் வருதுன்றாங்க. 10 பசுமாடு இருக்குது. 10 பசுமாடு பாலையும் எடுத்துன்னு போய் ஒரு அண்டால ஊத்திட்டா, அதுல எப்படி எந்த பசுமாடுல எந்த பசும்பால் இது, எந்த மாடனுடைய பால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி பல பால்கள், அதுல எந்த பாலுக்கு நீ பிறந்தன்னு தெரியாது. ஆனா அருந்ததியர் ரொம்ப நாள் வாழ்ந்ததுனால அவரு தான் பிறந்தாக சொல்றாங்க. மரியாதைக்குரிய அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் பிறந்ததான். அதனாலதான் இவனுக்கு அறிவியலை பார்த்தா பிடிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மால உன்னுடைய பிறப்பே இவ்வளவு கேவலமாகுது. என்னது? உன்னுடைய பிறப்பே இவ்வளவு கேவலம். அதனாலதான் இவன் ஈரோட்ல போயிட்டு அருந்ததியரோட வந்தேரிகள் இப்ப போய் அருந்ததியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி உட்காந்து பேசினான். அவன் பக்கத்துல 10 பேர் உட்காருங்கள போயிட்டு தெலுங்குல நோட்டீஸ் போடுறான். ஒருத்த எல்லாரையும் தெலுங்குறான். தெலுங்குல நோட்டீஸ் போடுறான். தெலுங்குல நோட்டீஸ் போட்டு என்ன அங்க போய் அருந்ததியர்களுக்காக ஒரு பேசுறான். அங்க மாநில அருந்ததியர்கள் இருக்காங்க. அம்மாவில அருந்ததியரோட வந்தேரின் அவன் பக்கத்துல போய் உட்காரலாமா? யாருன்னா உட்காரலாமா? அவங்க போய் பேசுறாங்க. என்ன தெரியுமா பேசுறா? நேனும் தெலுங்கு வாழ்தான். నా భార్య నా వైఫ్ కయ్యల్వెలి తెలుగు వాళ్ళదా, ఇంట్లో మేము తెలుగు మాట్లాడతాము, మా అమ్మ కూడా తెలుగు వాళ్ళదా, నేను మీకు బంధువులుదా, అందరూ நாம் தமிழர் கட்சி ஓட்டேయండి. லஞ்சா கொடுக்கா நீ அம்மா நான் கங்கா லஞ்சா கொடுக்கா. தெலுங்குல பேசுறாங்க. அங்க போய் அருந்ததியர்கிட்ட இதே அருந்ததியர்கள் என்னன்னு பேசினாங்க. இதே அறிஞர்கள் என்னன்னு பேசினாங்க. போன இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோ நிற்கும் போது என்ன பேசினா? அறிஞர்கள் வந்தேரியன்னா. இப்ப அங்க போய் உட்காந்துக்கிறான். அங்க உட்காந்துக்கின்னு அங்கதான் பேசுறான். உங்க அப்பா 2 ஜாதி. இப்ப நான் கேட்டல, இதுல உங்க அப்பா யாருன்னா, இப்ப நீ என்ன ஜாதிரா? நீ சொல்லிட்டா.
நீ கிறிஸ்டினா ஹிந்துவா? ஹிந்துவா இருந்தா ஹிந்துல நீ என்ன ஜாதி? பல ஆறுகள் ஓடிய கடல், பல கலவைகள் உருவாக்கப்பட்டவன்டா நீ. நீ மரியாதைக்குரிய அக்கா கனிமொழியை பார்த்து நீ வா போன்னு பேசுற. கூலி உங்க அப்பன் தான் கூலி. உங்க அம்மால யாரா கூலின்றது? அப்பையா யாரா கூலி? என் தலைவன் கலைஞர் கூலியாடா உங்க அம்மால? டேய், அவர் பிறக்கும் போதே அந்த காலத்திலேயே 10-15 ஏக்கர் நிலம்டா உங்களுக்கு திருக்கோவிலையில. அந்த கிராமத்திலே திருடா அவங்க வீட்டுல திருடுறோம். அவர் முடியை வெட்டிட்டாங்க குலதெய்வத்துக்கு. அப்பயே அவருக்கு புரியல. முடியை வெட்டி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறாங்க. திருடம் வந்தவன் அந்த டிஃபன் பாக்ஸ்ல கலைஞருடைய முடி வெட்டி போட்டு வச்சு அத்தியத்து போட்டான். கலைஞருடைய மயிரை திருண்டு போனான் அந்த திருடன். அது ஊர்லயே கலைஞருடைய உள்ளதான் வரான். அவங்க அந்த காலத்துல நல்ல வசதி வாய்ப்பா வாழ்ந்தவங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே கார் வாங்கினாரு. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே வீடு வாங்கினாரு. அவருடைய எழுத்துக்கு அவ்வளவு பணம். உன்ன மாதிரி நீ சினிமாவில் டுபாகோ பையனி. கலைஞர் எழுத்துக்கள்லாம் அப்படி. எம்ஜிஆர் என்கின்ற புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்கின்ற ஒருவரை இந்த திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தி உலக அளவில் எம்ஜிஆர் பேரும் புகழும் பெற்றார் என்று கேட்டா கலைஞரின் எழுத்துக்கள், கலைஞருடைய வசனத்தில் புரட்சிகரமான வசனத்தை பேசியதால் புரட்சி தலைவரானார். எம்ஜிஆர் முகவரி தந்தார்னா கலைஞருடைய எழுத்துக்கள். அவ்வளவு பெரிய அந்த காலத்தில் கலைஞர் வசதியா வாழ்ந்தவர். அரசியல் எம்எல்ஏ எல்லாம் ஆவறதுக்கு முன்னால நீ அவரை பார்த்து கூலி வந்தடா. யார்டா கூலி வாங்கினார்? அவர் உங்க அம்மால. கூலி வாங்குறவன் நீடா. பிஜேபி காரன் கூலி கொடுக்கல, RSS கூலி கொடுக்கல. கூலி வாங்குறவன் நீ. உங்க அம்மால கூலி வாங்குறவன் நீ. பேசுறான் அப்படியே. யாரு கூலி? ஜாதி பேசுறடா உங்க அத்தா. நாடாருன்னா நாடாரா? நீ என்னடா ஜாதி? நீ என்னடா ஜாதி சொல்றா? எனக்கு ஜாதி சர்டிபிகேட் கட்டுறாங்க அம்மால. பிறப்பு எவ்வளவு கேவலமாகுது உனக்கு. பாடூஸ் லக்காடி பையன் நீ. யாருடைய பிறப்பை பத்தி யாரா பேசுறது? யாரு பேசுறது? ஒரு நாகரிகம் தெரியுது உனக்கு? நீ கூலிய உன்னை கூலி தான் சொல்லுவாங்க. விஜயலட்சுமி அங்க பெங்களூர்ல இருந்து காரி துப்புத போ, சாண்டை குடி போ. விஜயலட்சுமி காரி துப்புதாடா உன்னை பெங்களூர்ல இருந்து. டே சீமான் லவடிக்கபால், அழுக்கா நாய, பேவர்சி நாய, சூளையன் மகா. டே சீமான், டே லவடிக்கபால், டே உங்க அம்மால. டே சீமான், இலங்கையில போர் நடந்திருக்கும் போது அம்மனமா என் பக்கத்துல படுத்து கிடையாண்டா. சீமான், இலங்கையில போர் நடக்கும் போது அம்மனமா என் பக்கத்துல படுத்து என் சாண்டிய கூச்சடா. லவடிக்கபால், அழுக்கா பையா. டே சீமான், சூளை மகா, லஞ்சா கொடுக்கா, சின்னர்க்க பச்சா, சுவர்க்க பச்சா. சீமான், அங்க விஜயலட்சுமி கேக்குது தினம் கழுவி கழுவி ஊத்துதே. அங்க போய் பதில் சொல்ல வார்த்தை. அவர் கட்சிக்கு தலைவரா இருந்தா விமர்சனத்தை தாங்கிக்கணும். நீ கூலி தானடா உங்க அம்மா அப்பையா. கூலி தானடா உங்க ஆத்தா. பெரியார பத்தி ஏன்டா திட்டுற? 2009 வரைக்கும் பெரியார் வாழ்கன்னு பேசின பையன். 2009 வரைக்குங்க பெரியார் வாழ்கன்னு பேசினவன், பெரியார்னு பேசினவன். திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் நீ பேசல. உள்ளாட்சி எலெக்ஷன்ல திமுக மேடைகள்ல நீ பேசல. வாத்தா திமுக நிகழ்ச்சிகளை நீ பேசல. பெரியார பத்தி பெரியார் பேசி 2009 பிறகு ஏன்டா பெரியாரை திட்டுறான் பார்த்தா. அப்பதானே அவனுக்கு RSS பிஜே கூட்டம் கொடுத்தான். இப்போ நீ ஈரோடு கிழக்கு தேர்தல் என்னைக்கு அறிவிச்சாங்களோ எப்போ ஈரோடு தேர்தல் அதுல இருந்து பெரியார் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதிகமா திட்டான். RSS சொல்லிட்டான், டே அங்க போய் நில்லு. பெரியார் மண்ட போய் பெரியார் திட்டு பெரியார் எவ்வளவு திட்டு கூட சேர்ந்து கலைஞரை திட்டு, அண்ணாவை திட்டு, திராவிட கொள்கைகளை திட்டு, திராவிட சித்தாந்தத்தை திட்டு, திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்திரா. இதாண்டா நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா. பார்த்தா புரோக்கர் வேலை பாடுறான்னு புரோக்கர் மாமா வேலை பார்க்கிற தேவடியா அப்பையா நீ. எங்க மண்ணை, தமிழ் மண்ணை, திராவிட மண்ணை ஆரிய கூட்டத்திற்கு பாப்பானுக்கு கூட்டி கொடுக்குற அப்பையா நீ. நீ என்னடா பேசுறது உங்க அம்மால? நீ என்னடா பேசுறது? நாடாரு. ஆமா நாடாரு தான். பார்த்தா என்னடா இப்போ? என்னடா இப்போ? ஆமாடா போடா. யாரும் சொல்லாத நான் சொல்றேன்டா. உங்க அம்மால என்னடா இப்போ? அப்பா வேற ஜாதி, அம்மா வேற ஜாதி. அவங்களுக்கு பிறகுற குழந்தை அவங்க விரும்பினா அப்பா ஜாதிக்கு போலாம், இல்ல அம்மா ஜாதிக்கு போலாம். இது சட்ட சடங்குதுரா. அப்பையா உனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா உனக்கு அப்பனே யாருமே தெரியாது. நீ எந்த ஜாதிக்கு போக? கட்சியா ஒரு 7-8 மாசம் ஒருத்தர் வாழ்ந்தார். அப்பதானே உருவாகிற கரு. அது முன்னவும் புலவனவங்களுக்கு அவங்களுக்கும் உருவாயிருக்கலாம். நான் கட்சியா இங்க வண்டி ஓடினதுனால இது இருக்கும்னு ஒரு சந்தேகப்படுறாங்க. இப்ப சொன்னடா அவங்க அம்மால நீ என்ன உங்க அப்பா தெரியுமா? நீ ஒரு ஜந்து என்னது? ஆமா நாடா போடா. சட்டத்துல அப்பா ஜாதிக்கு விரும்பினா அந்த பொண்ணு போலாம். பிறகுற பொண்ணோ பையனோ HRC அப்பா ஜாதிக்கு போலாம். சர்டிபிகேட் ஜாதி சர்டிபிகேட் வாங்கும்போது எங்க அப்பா ஜாதி சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இல்லைங்க நான் எங்க அம்மா ஜாதிக்கு சர்டிபிகேட் வாங்கிக்கிறேங்க. எங்க அம்மா நாடார் ஜாதி வாங்கிக்கிறேங்க. இல்ல மோலையாரோ, செட்டியாரோ, நாயுடோ, ரெட்டியாரோ நான் வாங்கிக்கிறேங்க. சட்டத்துல இடம் உண்டுடா. சட்டத்துல இடம் உண்டு. அவங்க அப்படி நான் நாடாருன்னு அவங்க சொன்னது கிடையாது. அவங்க சமூகத்துமே எல்லாத்தையும் நான் கூட வரைய பழகிற நல்ல டைப் அவங்க. ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்றது எப்படின்னு தெரியல. அது தெரியும். நீ குடும்பமே பொம்பளை விட்டு சாப்பிடறது தானே. என்ன சொல்றது? இதெல்லாம் நீங்க காட்டணும். மியூட் பண்றது, பீப் வைக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கின்னா நீ பேச்சு எடுப்படாது. இவன் இப்படி பேசும்போது இவனை எப்படிங்க நீங்க பேச சொல்றீங்க? உங்க அப்பா 2 ஜாதியான்னு கேக்குறான். கலைஞரை கேக்குறான். அதுல எவ்வளவு அர்த்தங்க தெரியுமா? உங்க அம்மால கண்ட எஸ்ஸுக்கு பிறந்த
அப்பையா. இவனை இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றீங்க? அந்த நாகரிகம், திராவிட மாடல் அரசினுடைய நாகரிக அரசியல், பழிவாங்காத அரசியல், எல்லாரும் கருத்துரிமை, பேச்சுரிமை, எடுத்துரிமை, யார் என்ன வேணாலும் பேசலாம். இயேசு புத்தர் காந்தி மாதிரி நாங்க ஆட்சி நடத்துனதால அது உங்களோட வச்சுக்கோங்க. நாங்க ஒண்ணு எம்எல்ஏ, எம்பி, வார்டு மெம்பர் கூட நாங்கெல்லாம் கலைஞருக்கு தற்கொலை படைகள் மாதிரி, தலைவர் தளபதிக்கு தற்கொலை படைகள் மாதிரி, அண்ணன் உதயாவுக்காக உயிரே கொடுக்குற பேச்சாளர்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். இவெல்லாம் இப்படி பேசினு இருப்பான். அதெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் சும்மா உட்காந்துக்கணும். ஆமாடா, நாடார் தான்டா. ஆமாடா, என்னடா இப்போ என்ன பெரிய ஜாதிடா நாடாரு. உலக லெவல்ல மிகப்பெரிய பணக்கார மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் நாடார் சமுதாயத்தில் இருக்கிறாங்கடா. சரி, நாடாரான்றே உங்க ஆத்தா, அந்த ஆள் பேர் நான் வந்துட்டேன். என்ன நடந்தது? அந்த உடம்பெல்லாம் நகை போட்டுன்னு இருப்பாரு. என்னவோ பறக்கும் படை கட்சியோ என்ன ஒரு கட்சி வச்சிருப்பாரு. உடம்பெல்லாம் நகை போட்டுன்னு இருப்பாரு. அவரு பேர் நான் வந்துட்டேன். என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு 10 லட்சமோ 10 கோடி மோசடி வழக்குல பெங்களூர் ஜெயில கூட இருந்தார். ஹரிநாடாரா? ஹரிநாடார். முடியெல்லாம் வச்சுன்னு சினிமால கூட பூஜை எல்லாம் போட்டார். விஜயகுமார் பொண்ணோட ஹரிநாடார். அந்த ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கி ஓட்டு காட்டான். எல்லாம் ஊராந்துட்டு சுத்தனா அந்த ஃபுல்லா ஹரிநாடார். ஹரிநாடார் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? பறக்கும்படை கட்சி ரைட். ஹரிநாடார் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அடுத்த தேர்தல்ல நானும் அந்த தொகுதியில நாடாரதான் நிக்க வைக்க போறேன். சொல்ல நீங்க நின்ன அதே தொகுதியில நீங்க நின்ன தொகுதியில பக்கத்து இருக்கிற தொகுதியில எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல எங்கெங்க நாடார் மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ நாங்கெல்லாம் இந்த முறை நாடார் தான் வேட்பாளரை போட போறேன். நாடார் வேட்பாளர் போட்டதான் சரியா இருக்கும். அதர் கமிட்டி போடக்கூடாது. நாடார் தான் போட போறேன்னு எந்த வாயிடா சொல்லிச்சு? கண்ட எஸ்ஸுக்கு பிறந்த உங்க அம்மாவோட லக்காடி பாடுஸ் எந்த வாயிடா சொல்லிச்சு? ஹரிநாடார் கிட்ட. நீ ஹரிநாடார் கிட்ட சொல்ல நான் அந்த பகுதியில நாடார தான் போட போறேன்னு. அப்ப உனக்கு மட்டும் உனக்குன்னா ஒண்ணு மத்தவங்களுக்கு ஒண்ணா? உனக்குன்னா ஒண்ணு மத்தவங்களுக்கு ஒண்ணா? இதெல்லாம் நீங்க எல்லாம் யோசிக்கணும். என்னடா கூப்பிடுறேன் இவ்வளவு கீழே இறங்கி இத்தனை உங்க அத்தா உங்க அம்மா பேசுறேன்னா இந்த பையன் புதிய தலைவனுடைய நிருபர் அந்த சகோதரி பிரபாகரனுடைய அண்ணன் பையன் நீ ஒரு ஃப்ராடுன்னு சொல்றானேன்னு அது கேட்டுச்சு. அதுக்கு அவங்க கடை பையன் ஒரு பொம்பல் கிட்ட சொல்லிட்டு போறிய. அப்ப இவனை நம்ம ஏன் தேவடியா பையன் சொல்றான்? அவன் எல்லாரும் தேவடியா பையன் மேடிலே சொல்றானே. அவன் நல்ல அம்மாவுக்கு பிறக்கல, நல்ல அப்பாவுக்கு பிறக்கல, நல்ல அம்மாவுக்கு பிறக்கல, நல்ல அப்பனுக்கு பிறக்கல. அவன் பிறப்புல சந்தேகன்னு இவன் பிறப்புலதான் சந்தேகமே வந்தவன். கேரளால வாக்காளர் பட்டியல தேயிலை தோட்டத்தை வேலை செய்யறவங்க பாதி பேர் வராங்க. கட்சியில 6-7 மாசம் தாங்க. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை கூட உறுதிப்படுத்த முடியாது. இவங்க இப்படி பேசும்போது இவங்க இப்படி பேச எப்படிங்க பேச சொல்றீங்க? குண்டு போடுவான்றான், உங்க மேல நான் குண்டு போடுவான்றான், தேவடியா திருப்பி இருக்கிறான். இவனை இப்படி பேச வேற எப்படி பேச சொல்லுவீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல இப்படியே விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. எப்பா கேட்கறவன் கேள்விக்கு இந்த பாடுஸ் பசங்க இந்த பாட்டாளி கட்சி மரவெட்டிங்க அவனுக்கு போன் பண்ணி திட்டுவானுங்க. ஒரு நேரத்துல பிஜேபி என்ன சொல்றது, அந்த சிவி சண்முகம் குடிகாரத்தோடைய தலைவரை பத்தி பேசினான்னு அவனை பத்தி நான் திட்டினதுக்கு அதுக்கு எனக்கு போன்ல கண்ணாமண்ணா திட்டினாங்க. இதெல்லாம் கூட நான் பார்த்து சமாளிச்சுக்குவேன். இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் போட சமாளிச்சுன்னு போயினே இருப்பேன். ஆனா இந்த சீமான அவ்வளவு பெரிய ஆளு அவனை மட்டும் விட்டு வச்சிருக்கல, குடிகார அவனை விட்டு வச்சிருக்கல. கேட்கிற அந்த கேள்வி பதில் அவன் அப்ப இந்த பாரு, நீ குடிக்கிறது குடிக்காது எனக்கு தேவையில்லாத விஷயம். இங்க யாரும் யோக்கியம் இல்லை. நீ குடிக்காரன், நீ குடிக்கிறனால நான் சொல்ல வரேன். ஆனா பார்த்தா எங்கடா குடிப்பேன்? அவன் பாத்தீங்களா அந்த பிரஸ் மீட்ல இப்ப இங்க அப்படியே உக்காந்துக்கிறான். இந்த பக்கம் அவன் பக்கத்தை போய் பொம்பளைங்க உக்காடுறீங்க. அப்பா எவ்வளவு சொல்லிட்டோம், பட்டாதான் நீ உங்களுக்கு எல்லாம் திருந்துவீங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு உக்காந்துக்கிறான். ஃபுல் டைட். ஏதோ ஒரு பையன் பக்கத்துல உட்காந்துக்கிறான். பார்க்கறது அழகாகிறான் அந்த பையன். அது எப்படி அந்த பையனை எப்படி பயன்படுத்துவான்னு தெரியல. இப்படி ஆடுறான். ஆட்டு இங்க ஒரு பொண்ணுக்குது. அந்த பொண்ணு சும்மா உட்காந்துச்சு. இந்த பொண்ணு இல்ல, அது கொஞ்சம் அப்படியே தூரம் போகுது. பார்த்தா நாரம் என்னதான் வெளிநாடு சரக்கு குடிச்சாலும் சாராயம் மூத்திரம் தானே, நார தானே செய்யும். அப்புறமா என்ன பண்றான், அந்த பத்திரிகையாளர் பார்த்துட்டு நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றேன். என்கிட்ட எதுவும் இல்லை. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறது இருந்தா கேட்கலாம், நான் அவளை பதில் சொல்றேன். என்கிட்ட எதுவும் இல்லையா? இப்போ நான் எப்படி இருக்கணும்னா இதை இப்படியே எடுத்து காட்டு. இதை இப்ப எப்படி இருக்கணும்னா எடுத்து காட்டோன்றான் பையன் அம்மாடான. இப்படியே காட்டோன்றான். நான் இப்படி இருக்கிறது கிறிஸ்துவ காட்டெல்லாம் மாத்தா காட்டோன்றான். இதெல்லாம் உங்களுக்கு அவனை ஒரு காட்சி பொருளா பாக்குறீங்களா இல்ல பொழுதுபோக்கா பாக்குறீங்களா? எல்லாரும் நம்ம கட்சிக்காரு கேட்டு மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லா ஊருக்கும் அவன் போறான். எல்லாரும் நம்புகிறான் இல்ல.
கலைஞர் பேசுறாங்க. 2 ஜாதி அவங்க அப்பன்னு கேட்கறான். அதுல பல அர்த்தம் என்னென்னவோ கேட்டான். சிலைய உடைக்கிறான்னும் போதும் அவனையும் யாரும் ஒண்ணும் பண்ணல. சமாதி அடிக்கிறான்னும் போதும் அவனையும் யாரும் ஒண்ணும் பண்ணல. பேனா வெடிப்பான்னும் போதும் யாரும் ஒண்ணும் பண்ணல. இந்த நாய் ஒண்ணு தான் கத்திட்டு இருக்குது. என்னோட சேர்ந்து ஒரு சிலர் உணர்வு உள்ளவங்க பேசின்னு இருக்கிறோம். அடிக்கலாம்ல அவன. யாரும் கேட்க மாட்டாங்க. செங்கண்ணு அச்சாரே அவர் ஒண்டி செய்றார். அவ்வளோ பெரிய அதிகாரி. ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் மேல நிறைய மரியாதை உண்டு. திருச்சி சரக டிஐஜி. வருண் சார் அப்புறம் பேசுறான். அவரு அவனுக்கு ட்விட்டர்ல பதில் சொல்லுகிறார். இழுத்து போட்டு உதைக்காம. சட்டப்படி சந்தி என்னத்த சட்டப்படி சந்திப்பது? இப்ப என்கவுண்டர் போடுறமே சட்டப்படியா போடுறான். உயிரோடு இருந்தானா பிரச்சனை ரவுடி. இவன் கோர்ட்டுக்கு போனானா சும்மா கோர்ட்டு கேஸ், ஜெயில போனா ஜெயில ஜாலியா இருக்க போறான், பையில வெளியே போறான். ஜெயிலன்னா பையில இருக்கும்போது அச்சு போட்டு போயினே என்கவுண்டர்ல. அதான் கரெக்ட். அந்த மாதிரி என்கவுண்டர் மாதிரி உங்க அக்கால ஒளி உங்க அம்மால இவன் எதனா ஒண்ணு பண்ண வேண்டியதானே? விட்டு வச்சா என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை கைது பண்ணுவாங்க. என்ன கைது பண்ணா வெளியே போறான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பையனுக்கு உனக்கு இருக்குது. 2026 தேர்தல் நடக்கும்போது உங்க அம்மால நீ நிரந்தரமா ஜெயில இருப்படா. நீ நிரந்தரமா ஜெயில இருப்ப. சாட்டை துறைமுருகன், இடும்பன் கார்த்தி அப்பப்ப வந்து போறானுங்க இல்ல, சீசன் வந்து போற பறவை மாதிரி அவனுக்கு நிரந்தரமா அவங்க வீட்டுல இருப்பாங்க. என்ன சொல்றது, ஜாதி பத்தி பேசுறான். கலைஞர் 2 ஜாதி உங்க அம்மால அப்பையா நீ எந்த ஜாதிரா? கம் ஜாதிக்கு போறத கம் ஜாதி அம்மால உன்னெல்லாம் சொல்றனே. நீ வெடிகுண்டு வீசல உங்க உனக்கு பன்னி வெடி வைக்கிறேன்டா வாய்க்கு இருறா. அவங்க அம்மால உனக்கு பன்னி வெடி வைக்கிற வாய்க்கு. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். முடியாத குமரன். ஒரே ஆளு மேல 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.